ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு வசந்தம் சரவணன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு எக் பிரியாணி, முட்டை பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பிரியாணி செய்கிறது ரொம்ப சுலபம் தான். ஈஸியான மெத்தடில் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த முட்டை பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த முட்டை பிரியாணி செய்கிறதுக்காக 5 அவிச்ச முட்டையை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த முட்டையோட தோல் எல்லாத்தையும் நீக்கிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம முட்டையை வேக வைக்கும் போதே அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வேக வச்சோம்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நமக்கு முட்டையோட தோல் உரிக்கிறதுக்கு. இப்போது முட்டை எல்லாத்தையும் உரித்து வச்சாச்சு. இப்போ இதில் ஒரு கத்தி யூஸ் பண்ணி இந்த மாதிரி சைடில் கீரல் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது மசாலா அந்த முட்டைக்குள்ளே நல்லா இறங்கி வரும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நல்லா நீளமாக கீரல் போட்டு வச்சுக்கலாம் முட்டையில் சைடில். இப்போ எல்லா முட்டைகள்லேயும் இதே மாதிரியே இந்த கத்தியை பயன்படுத்தி இந்த மாதிரி கீரல் போட்டு வச்சுக்கலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானலியை ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அந்த வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட சேர்த்து நல்லா நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா சீக்கிரமாக வதங்குறதுக்காக இது கூட கொஞ்சமாக சால்ட், உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியமில் வச்சு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ஆனியன் நமக்கு நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும். அது வரைக்கும் இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு ஆனியன் தீஞ்சிடக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆகணும். ப்ரௌன் ஆன பிறகு நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை தனியாக எடுத்தாச்சு. மீதி கொஞ்சம் ஆயில் இருக்கு இல்லையா, அந்த வானலியிலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதாவது கீரல் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா முட்டை, அந்த வேக வச்ச முட்டையை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை இந்த டைமில் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடணும். ஆனியனை ஃப்ரை பண்ணி எடுத்ததும் ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். கொஞ்சம் மீடியமில் இருந்தால் கூட அந்த மிளகாத்தூள் கரைஞ்சி போன மாதிரி ஆகிடும். அதுக்காக தான். இப்போ இந்த முட்டையை நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் சிம்லே வச்சு. இப்போ அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரை ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ அதுக்குள்ளே ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளி, கூடவே ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகாய். அடுத்ததாக மசாலாவுக்காக பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடான பிறகு இந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்த்துடலாம். இப்போ மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது நல்லா வறுபடணும். இது நல்லா வறுபட்ட பிறகு இதில் நம்ம ஃபஸ்ட்டு பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயை கீரல் போட்டு வச்சுருக்கிறேன். ஒரு 3-4 பச்சை மிளகாய். இப்போ அந்த பச்சை மிளகாயை சேர்த்தாச்சு. அடுத்ததாக இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு இது நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா சீக்கிரம் வதங்கிறதுக்காக இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம மஞ்சத்தூள், உப்பு இதை வெங்காயம், தக்காளி வதங்கும் போது சேர்த்துக்கிட்டோம்னா சீக்கிரத்துலேயே அது நல்லா வதங்கி வந்துடும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த டைமில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இப்போது இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இது நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கணும். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கும்போது ஸ்டவ்வை கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். அப்படி இல்லாட்டி அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அடுத்ததாக இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கிறேன், நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினா. இப்போ இதையும் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் வதங்கிட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை இது கூட சேர்த்துக்கணும். தக்காளியை நல்லா ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா சீக்கிரத்துலேயே நல்லா வதங்கி வரும். இப்போ தக்காளி சேர்த்துட்டு அடுத்ததாக இது கூட
கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்து வதக்கிக்கிறேன். அப்போது தான் இது வந்து நல்லா சீக்கிரத்தில் வதங்கி வரும் நமக்கு. இதை அப்படியே நம்ம அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சோம்னா கூட சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும் நமக்கு. இப்போ கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்துருக்க இந்த வெங்காயம், தக்காளி இது எல்லாமே வந்து நல்லா அரைச்சி விட்ட மாதிரி வதங்கி வரணும். இப்போ அடுத்ததாக இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது வீட்டிலே அரைச்ச மிளகாத்தூள், அதனால் அதோடய கலர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அடுத்ததாக இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி காரத்துக்கு பச்சை மிளகாய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கோம், அதனால மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டாச்சு. அடுத்ததாக இதில் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். நல்லா புளிக்காத கெட்டியான தயிர் சேர்த்துட்டு இது நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த தயிரும் நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். தயிர் சேர்த்து இந்த மாதிரி வதக்கி விட்டு பிரியாணி செய்யும்போது நமக்கு ரைஸ் வந்து நல்லா பலன்னு கிடைக்கும். இதை அப்படியே நம்ம மூடி போட்டு சிம்மில் வச்சுட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் இதை நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கி இந்த முட்டை பிரியாணி செய்கிறதுக்காக 1 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கிறேன். நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிக்கும் போதே இந்த அரிசியை வந்து ஊற வச்சிடணும். ஒரு 15 நிமிஷமாவது அரிசி நல்லா ஊறி இருக்கணும். அப்போ தான் நமக்கு பிரியாணி நல்லா நீளமாக கிடைக்கும். இப்போ அரிசியில் இருந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நம்ம இதை குக்கரில் சேர்த்துட்டு ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா அரிசி வந்து உடஞ்சி போயிடும். இப்போ அடுத்ததான் இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் சேர்த்துருக்கேன். அதுக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு கரெக்டாக இருக்கும் நமக்கு. இப்போ ஆல்ரெடி 1 டம்ளர் சேர்த்தாச்சு, அது கூட ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இதை சைடில் இருக்க அரிசியெல்லாம் எடுத்து விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சாச்சு. இப்போ பாருங்கள், இது கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கிறேன். இதுக்கு மேலே இப்போ நம்ம மூடி போட்டு வைக்க போகிறோம், அதனால் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதை அப்படியே வந்து ஒரு கரண்டியை வச்சு கலந்து விட்டுக்கிறேன். இப்போ நெய் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா மசாலா போட்டு அந்த முட்டையை நம்ம இந்த பிரியாணி மேலே இந்த மாதிரி அழகாக ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கலாம். முட்டையை ப்ளேஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ அடுத்தது நம்ம ப்ரௌன் கலரில் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், அந்த வெங்காயத்தை இது மேலே அழகாக இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது இந்த முட்டை பிரியாணி ரொம்பவே சூப்பரான ஒரு ஃப்ளேவரில் கிடைக்கும், நமக்கு சாப்பிட்றதுக்கும் செம்மையாக இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு வச்சுட்டு பிரியாணி ரெடியான பிறகு நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த வறுத்த ஆனியனோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு வச்சு அடுப்பை சிம்லேயே வச்சுருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இதை நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் ஒரு விசில் வந்துருச்சு அப்படின்னா சிம்மில் வச்சு அந்த டைம் கூட நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பிரியாணி நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ நான் இதை எடுத்து காமிக்கிற பாருங்கள், ரைஸ் வந்து உதிரியாக இருக்கும், கொஞ்சம் கூட குழையாமல் நல்லா உதிரியாக கிடச்சிருக்கும். ஏன்னா நம்ம கரெக்டான அளவுக்கு தான் தண்ணியும் சேர்த்துருக்கோம். அதே சமயம் நம்ம இந்த தயிர் வந்து சேர்த்து பண்ணுறோம் இல்லையா, அது வந்து நல்லா ரைஸ்க்கு வந்து கொஞ்சம் நல்லா பலன்னு கிடைக்கும் நமக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வறுத்த ஆனியனை வந்து சேர்த்துருக்கோம் இல்லையா, இதோட ஃப்ளேவர் வந்து இன்னுமே சூப்பராக இருக்கும். பிரியாணி ஓப்பன் பண்ணும்போதே அப்படியே வீடு முழுக்க மணக்க ஆரம்பிக்கும், அந்தளவுக்கு இருக்கும். இப்போ மீதி இருக்க கொஞ்சம் வறுத்த ஆனியனை வந்து நம்ம இந்த பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இல்லையா, இது மேலே சேர்த்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அந்த வறுத்த ஆனியனோட சேர்த்து சாப்பிடும்போது இன்னுமே கூடுதல் சுவையாக இருக்கும் நமக்கு. நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டா எந்த அளவுக்கு நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்குமோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த பிரியாணி, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம எக் பிரியாணி வந்து கொஞ்சம் ப்ளெயினாக தானே செய்கிறோம், அதனால் இந்த மாதிரி வறுத்த ஆனியனு இதெல்லாம் கூட சேர்த்துக்கிட்டு சாப்பிட்டோம்னா இன்னுமே இது சுவையாக இருக்கும். உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் கொஞ்சம் முந்திரியை கூட வறுத்து இது கூட சேர்த்துக்கலாம், அதுவுமே இந்த பிரியாணிக்கு கூடுதல் சுவையை கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த முட்டை பிரியாணியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.